வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஆளுமை, கவிஞர், பத்திரிகையாளர் மற்றும் தூத்துக்குடி மக்களோட அன்பை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலைஞர் எனும் மகா விருட்சத்தின் நிழலில் வளர்ந்தாலுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தை அரசியல்லையும் சரி இலக்கியத்திலையுமே உருவாக்குனவங்க கனிமொழி கருணாநிதி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனிமொழி அவர்கள் 1968 வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சென்னையில் பிறந்தாங்க. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் மு. கருணாநிதி மற்றும் ராஜாத்தி அம்மாள் ஆகியோரின் ஒரே மகள் இவங்க. சென்னை சர்ச் பார்க்கில் பள்ளியின் தனது ஆரம்ப கல்வியை முடித்தாங்க. அதுக்கப்புறமா எத்திராஜ் காலேஜில் தன்னோட வணிகவியல் முதுகலை பட்டத்தையுமே வாங்கினாங்க. அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே கனிமொழி அவர்கள் ஒரு சிறந்த கவிஞராகவும் பத்திரிகையாளராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாங்க. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் துணை ஆசிரியராகவும் சிங்கப்பூரில் இருந்து வெளிவந்த தமிழ் முரசு இதழையுமே பணியாற்றிய அனுபவம் இவங்களுக்கு இருக்கு. கனிமொழி அவர்களுடைய கருவறை வாசனை, சிகரங்களில் உரைகிறது காலம் போன்ற கவிதை தொகுப்புகள் இலக்கிய உலகில் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்துச்சு. 2007 வருஷம் முதல்ல மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது தீவிர அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. திமுகவோட மகளிர் அணி செயலாளராகவும் தற்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் மிக முக்கிய பொறுப்புகளை வகிச்சுட்டு வராங்க. 2019 மற்றும் 2024 ஆகிய 2 தேர்தல்களையுமே தூத்துக்குடி தொகுதியின் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்று தற்போது மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றி வராங்க. தமிழர்களின் கலை மற்றும் பண்பாட்டை மீட்டெடுக்கும் விதமாக சென்னை சங்கமம் என்ற பிரம்மாண்ட கலை திருவிழாவை முன்னிறுத்தி நடத்தினாங்க. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் கலைஞர் 85 போன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை தமிழகம் முழுவதுமே ஒருங்கிணைச்சாங்க. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவிற்காகவும் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க. தன்னுடைய தந்தையின் வழியில சமூக நீதியையும் திராவிட கொள்கைகளையும் உயர்த்தி பிடிக்கும் கனிமொழி அவர்கள் இன்னைக்கும் ஒரு துடிப்பான அரசியல் தலைவராக பயணிச்சு கொண்டு வராங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.